தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலேயும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்று பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் சகல விதத்திலையும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. சமாதானமற்ற நிலைமையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் சகலவித சமாதானத்தையும் தருகிற கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய பட்டணத்திலே பாடுகளை அனுபவித்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் எல்லா நேரங்களிலும் சகல விதத்திலையும் தேவன் தருகிற சமாதானத்தை பெற்று நீங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபையை பார்த்து எழுதுகிறார். அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறார். இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எப்பொழுதும் சகல விதத்திலையும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுகிற கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யெகோவா சாலோம் அப்படின்னா, சாலோம் அப்படின்னு சொன்னா சமாதானம் என்று அர்த்தம். கர்த்தர் சமாதானத்தை அனுப்புகிறார். அப்போ தேவன் தருகிற சமாதானம் என்றால் என்ன? எனக்கு அருமையானவளே, அமைதியை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, அமைதியோட கூட எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் அனுபவம் தான் சமாதானம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த சமாதானம் இன்றைக்கு ஆக்கினையை தேவன் ஏற்றுக்கொண்டதினாலே சமாதானத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சமாதானத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்திற்கு தான் தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த சமாதானம் தேவன் நமக்கு தருகிறார்.
அந்த சமாதானம் ஒரு நாளும் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று எந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது சொல்லுகிறார் அப்படின்னா, ரோமர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அதை சொல்லுகிறார். அப்போ சிறைச்சாலையினுடைய அனுபவம் மிகவும் கஷ்டமான ஒன்று, கொடிதான ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலே, வேதையின் மத்தியில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு அங்க இருக்கிற சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானத்தை தர அவர் தயை உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தேவன் கொடுக்கிற சமாதானத்தை கெடுப்பதும் சமாதான குலைச்சலை கொண்டு வருவதும் யார் அப்படின்னா சாத்தானாக இருக்கிறான். இன்னைக்கு அநேக குடும்பங்களில், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான்? சமாதானத்தை கெடுக்க நினைக்கிறான். இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்கள்ல பிரிவினைகள் காணப்படுகிறது? ஏன் பிரச்சனைகள் காணப்படுகிறது? சகிப்புத்தன்மை இல்லை, தேவ அன்பு ஊற்றப்படல, தேவ அன்பில நிரப்பப்படல. தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் இருக்குமானால் அந்த குடும்பத்துல என்ன இருக்காது? சமாதானம் தான் இருக்கும். சண்டைகள் இருக்காது, சச்சரவு இருக்காது, பிரிவினை இருக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், பிசாசானவன் அநேக குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த சமாதானத்தையே கெடுக்க நினைக்கிறான். குடும்பத்துல மாத்திரமா, உறவினர்கள் மூலமாக கூட நம்முடைய சமாதானம் என்ன செய்கிறது? கெடுக்க பார்க்கிறது. நமக்கு சமாதான குலைச்சல்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். நாம ஏற்கனவே நொந்து போயிருப்போம். ஆனா வருகிறவங்க என்னதான் பண்ணுவாங்க? வெந்த பொண்ணுல வேது பார்க்கிற மாதிரி என்ன செய்வாங்க? காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. அப்போ நமக்குள்ள ஏற்கனவே நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், வேதனையில இருக்கிறோம், ஒரு அமைதி இல்லாம இருக்கிறோம். இன்னும் அவங்க பேசும்போது என்ன ஆகும்? அந்த சமாதானம் சுத்தமா இல்லாம போய்விடும். மற்ற மனிதர்கள் மூலமாக சமாதான குலைச்சல்கள் ஏற்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலை பார்க்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். வேலை செய்யற இடத்துல நாம ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம தேவனாய கர்த்தர் நம்மை உயர்த்தி வச்சிருந்தார் அப்படின்னா அதை பார்க்கிற மனிதர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
நினைக்க மாட்டாங்க. பொறாமை பிடித்தவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அதே போல தொழில் செய்யும் பொழுது கஷ்டப்பட்டு தொழிலை ஆரம்பிப்போம். முன்ன இருந்தது போல இப்ப கிடையாது. அந்த நாட்களில் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே எப்படி இருந்துச்சு? கம்மியா இருந்துச்சு. இடத்து வாடகை கம்மி, மெட்டீரியல் கம்மி, லேபர் கூலி கம்மி, அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாமே கூடிருச்சு. ஸ்தோத்திரம். ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேறலாம் அப்படி சொல்லி அவர்கள் செய்யும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொறாமைப்படுகிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. வன்கண்ணை எரிச்சல் உடைய ஆவி உடையவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் உலகத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் தொழிலே முன்னேறாதபடிக்கு அவனை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நினைச்சு அதற்கான பல காரியங்களை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்படிதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துல, சமுதாயத்துல பார்க்கும் பொழுது பல காரியங்கள் சமாதான குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறது. தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பி வரும் பொழுது அங்கே சமாதானம் கெட்டு போகிறது. ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் இன்னொரு ஜனம் எழும்பி வரும் பொழுது, இரண்டு பிரிவினருக்குள்ளே பிரச்சனைகள் வரும் பொழுது அங்கே சமாதான குலைச்சல்கள் காணப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாக பல நாடுகள் எதிர்த்து வருகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால அப்பாவி ஜனங்களுடைய சமாதானம் என்ன செய்கிறது? கெட்டு போய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். இன்னும் பல சூழ்நிலைகள் என்ன செய்கிறது அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சமாதானத்தின் குறைச்சலுக்கு ஏதுவாய் நமக்குள்ளே இருக்கிற சமாதானம் வெகுவாய் பாதிக்கப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும் காலம் வருகிறது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். விழிப்பாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் நானும் இருக்கிறோம். என ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, சமாதானத்துக்கு குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் இன்றைக்கு அநேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறது மாத்திரம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைக்கிறது போல ஆண்டவர் நினைக்கவில்லை. உங்கள் நினைவுகள் வேற, கர்த்தர் நினைவுகள் வேற. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுங்க, என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள், என் குடும்பத்து மேல வைத்திருக்கிற நினைவுகள்,
என் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற நினைவுகள், என் சபை மேல வைத்திருக்கிற நினைவுகள், எதிர்காலத்தை குறித்த நினைவுகள். ஆமேன். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள் அதுதான். அல்லேலூயா. நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பி போய் பயந்து போய் இருக்கலாம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம் மேல வைத்திருக்கிற நினைவுகள் நமக்குள்ளே, ஸ்தோத்திரம், அது நிறைவேற வேண்டுமானா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா தேவனுடைய அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம நினைவுகள் வேற, நாம நினைக்கிற நினைவுகள் வேற, கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் வேற. அப்போ இந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா இருதயத்தின் நிறைவுனால தான் என்ன செய்யுமா, வாய் பேசும் என்று லூக்கா 6:45 வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருதயத்தின் நினைவுகளை குறித்து சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருமே பைபிளை எடுத்துக்குவோம், எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டுல 896வது பக்கம், 896வது பக்கம் எல்லாருமே எடுத்துக்குவோம். 9-10 வசனத்தை வாசிப்போமா? யார்? ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படி இருக்கிறதா, கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எப்பவுமே இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். அதான் இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த இருதயம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இந்த இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக என்ன செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஞானி எழுதும் பொழுது எழுதுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்ப இருதயத்தை மாற்றக்கூடியது எது? கர்த்தருடைய வசனம். அதனாலதான் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 4:23 வாசிக்கும் பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்ப எல்லா காவலோடும் நாம் என்ன செய்யணுமா, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே கற்றும்
அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கவைகளை அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்க என்னிடத்துல கண்டதையும் கற்றதையும் கேட்டதையும் கை கொண்டு நடக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று அங்கே எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில இருக்கும்போது நான் சமாதானத்தோடு இருக்கிறது மாத்திரம் அல்ல, நாம தேவனோடு இருக்க போகிறோம். அப்ப தேவன் இருக்கிற இடமும் எப்படிப்பட்ட இடம் தான்? ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு இடம். அல்லேலூயா. அங்க என்னெல்லாம் இருக்காது? கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வருத்தம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது. அங்க எப்பவுமே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, ஆரவாரத்தின் சத்தம். அந்த இடம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம், சமாதானம் நிறைந்த இடம், சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறாரு? கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். 3வது வசனத்தில் அழகா சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசு போயிருக்கிறாரு. ஆயத்தம் பண்ண பின்பு வந்து நம்மையே அங்க என்ன செய்வாராம்? கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அப்படி சமாதானத்தை தருகிற அந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை சமாதானத்தினாலே காத்துகளுன்னு சொல்லல, பூரண சமாதானம். அப்ப பூரணம் என்றாலே என்ன அர்த்தம்? முழுமை. அல்லேலூயா. அதான் அந்த சொல்ற கொஞ்ச நஞ்ச சமாதானத்தை அல்ல. எப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறாரா? பூரண சமாதானம். யாருக்கு? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர். நாம் சமாதானமா இருக்கும்படி ஆக்கினை அவர் மேல வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் அவர் சொல்றாரு,
என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆகையினால உங்க இருதயம் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றாக இருக்கிறது. இந்த சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் ஆகோபு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம், ஆகோபு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாருமே எடுத்துக்கொள்ளுவோம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தில் விளையாமற் போனாலும் கிடையில் ஆட்டும் மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்க, நான் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் சமாதானமாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல், சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சந்தோஷமா, ஓ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள். அவன் நல்ல கை தட்டி சொல்லுவோமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலையிலையும் சமாதானத்தோடு கர்த்தர் என்னை இருக்க பண்ணுவார். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்க பிரதருக்கு சாத்து சொல்லுவோம், எதை குறித்து கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு ஒரு சரணத்தை பாடலாமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒலிவ மரம் பல நட்டு போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பல நட்டு போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள்.
ஆமென். மறுபடி சொல்லுவோம், என் கர்த்தருக்குள் எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல், அவன் சந்தோஷமா, துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், பாரங்கள் விலகுவதாக, தேவனுடைய மெய்யான சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலையும் பாய்வதாக, பாரங்கள் விலகுவதாக, கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தை விட்டு நீங்கட்டும். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூட்டி பிரிந்தாலும், ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல், ஆமென். இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் ஆண்டவர், ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சமாதானம் இப்பொழுதே நிரப்பப்படுவதாக, இப்பொழுதே நிரப்பப்படுவதாக. ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக ஆவியானவரே நீர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலேயும் இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், அதை பெற்றுக்கொள்ளணும். நாம் ஏற்கனவே ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே பெற்றிருக்கிற சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மத்தியிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 34 சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 37 சங்கீதம் 27வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், தீமையை விட்டு விலகி. ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதோடு கூட நன்மை தீமை அறியத்தக்க ஞானமும் வேண்டும்.
ஆண்டவர் மனிதனை செம்மையானவராக படைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க மனிதனாக தேவன் மனிதனை படைத்தார். அதான் வாசிக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சங்களையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். நல்ல பாதையும் ஒன்று இருக்கிறது, தீமையான பாதையும் ஒன்று இருக்கிறது. இப்ப கர்த்தர் ரெண்டுமே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளுவது நம்முடைய வேலை. ஏன்னா நமக்கு கர்த்தர் எதையும் யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றலை, திறனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் ஞானி அழகா சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானம் உள்ளவன் பயந்து, யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்குகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா என்ன செய்யறானா? அப்போ தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோடு கூட ஞானமும் வேணும். அந்த ஞானத்தோடு கூட தீமையை விட்டு விலகணும். தீமை விட்டு விலகினாதான் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். அப்படி நன்மை செய்தாதான் சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியுமா? தேடிக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம். நன்மை செய்யணும். உலக பிரகாரமான ஒரு கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு நன்மை செய்யணும், ஏழைக்கு உதவி செய்யணும், ஏழைக்கு இறங்கணும், விதவைகளை விசாரிக்கணும், திக்கற்றவர்களை ஆதரிக்கணும். ஆனா இன்னொன்னு முக்கியமா சபை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆயிரமான ஜனங்கள் சமாதானமற்ற நிலையிலே, சமாதானத்தை தேடியும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே, மனம் நொந்து போய் கவலையற்று போய் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானத்தை தருகிற நற்செய்தியை, சுவிசேஷத்தை போய் நாம் சொல்ல வேண்டும். அததான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நான் பேசணும், நான் எழுதவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை வலியுறுத்துகிறார். அப்ப இன்றைக்கு சபை, நம்ம சபை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு திருச்சபையும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆராதனையில உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறீர்கள்? சொல்லுங்க, ஆண்டவரே, எந்தையிலிருந்து நான் தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பெற்றிருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் எல்லா, ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல என்னை பயன்படுத்தும். அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. பெரிய ஒரு பிரசங்க நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லுங்க.
அதுதான் சுவிசேஷம். அப்படி அறிவிக்கிற உங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்கிறதா? அழகா இருக்கும். கர்த்தர் அப்படி பார்க்கிறார். ஆக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள். அப்ப தீமையை விட்டு விலகல அப்படின்னா கர்த்தருடைய முகம் அவங்களுக்கு விரோதமா இருக்குமா? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் சங்கீதம் 34:16. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. யாருக்கு விரோதமாய் இருக்கலாம் கர்த்தருடைய முகம்? தீமை செய்கிறவர்களுக்கு விரோதம். தீமை விட்டு விலகாதவர்களுக்கு. பேதுரு எழுதும் பொழுது கூட அதான் சொல்றார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறதா? விரோதமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே காயினையும் ஆவேலையும் குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பேருமே கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? காணிக்கை கொண்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், மற்றவனுடைய காணிக்கை என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. அப்ப காயினுடைய முகம் எப்படிப்பட்டதா இருந்துச்சாம்? எரிச்சல் முகமாக இருந்தான். அவனுடைய முகம் எப்படிப்பட்டுச்சு? வேறுபட்டு இருந்துச்சு. அதனாலதான் அங்க வாசிக்கிறோம், 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே அடிச்சிருக்கும். நன்மை செய்தால், தீமையை விட்டு விலகுனாதான் நன்மை செய்ய முடியும். ஆனா அங்க சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. இப்ப தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகணும். எது தீமை? எதெல்லாம் தீமைன்னா, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை அடங்கிய இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மாறாக செய்வது எல்லாமே என்னதுதான்? தீமைதான். என்ன சொல்ல போனா, வேதத்துக்கு புறம்பானது எல்லாமே எப்படிப்பட்டதுதான் இருக்கு? தீமைதான். நன்மை தீமை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை பற்றி கொள்ளணும் எதை பற்றி கொள்ளக்கூடாது, எவைகளை விடணும் எவைகளை நாம் இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை சற்று திருப்பி பார்க்கணும். அதான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய். அநேக காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும்
விலகுவதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொல்லாப்புக்கு விலகணும், அந்நியர்களை விட்டு விலக வேண்டும். அந்நியனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பாஷணை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? வேறு பிரித்திருக்க. இந்த ஜனம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அப்ப அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் விலக வேண்டும். தீயருடைய வழிகளிலே நாம் நடக்கக்கூடாது. தீய மனிதனுடைய வழியை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விலக வேண்டும். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. தீமையை விட்டு விலக வேண்டும். மூடனுடைய முகத்துக்கு விலக வேண்டும். வழக்குக்கு விலக வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு விலக வேண்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள், இன்னும் அநேக காரியத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கும் பொழுது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடு. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:20 வாசிக்கும் பொழுது சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி பொல்லாப்பான செயல்களுக்கு என்ன செய்யுங்க? விபரீதங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2:22 வாசிக்கும் பொழுது பாலியத்திற்குரிய இச்சைக்கு விலகி ஓட வேண்டுமா? புத்தியினத்தையும் தர்க்கங்களையும் சண்டைகளையும் விட்டு விலக வேண்டும் என்று அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். ஏன் ஆண்டவர் தீமை விட்டு விலகுன்னு சொல்றார்னா, அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர், தீங்கு நினையாதவர், அவரிடத்திலே வஞ்சகம் இல்லை. அல்லேலூயா. ஆக அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை போல இருக்க வேண்டும். அப்ப தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், பிசாசானவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். பிசாசு என்ன செய்கிறான்? அவன் திருடவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனா கர்த்தரோ ஜீவன் உண்டாகும்படி வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 10:10 பார்க்கிறோம். தீமைக்கு தீமை செய்வது பிசாசனுடைய குணம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது தேவனுடைய சுபாவமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் தேவனுடைய சுபாவம். இதைதான் இன்றைக்கு சபை செய்ய வேண்டும். பழிக்கு பழி வாங்குவது அது மிருகத்தின் குணம். ஒருவன் தீமை செய்தால் தீமை செய்ய வேண்டுங்கிறது பிசாசனுடைய குணம், சுபாவம். எனக்கு அருமையானவர்களே, தீமைக்கு நன்மை செய்வது தேவனுடைய சுபாவமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
அதற்கு நாம் என்ன செய்யணுமா? பழக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளுவோம். வாலிப தம்பிக எல்லாருமே வசனத்தை எடுத்துக்குவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். எல்லாருமே வாசிப்போமா? திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அல்லேலூயா. சொல்றாரு, நன்மை செய்ய என்ன செய்யுங்க? படியுங்கள். நன்மை செய்யணும்னா தீமையை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அதனாலதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். அப்படி நீ காத்து கொண்டினா, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகினா, கர்த்தர் என்ன செய்வாராம்? அங்க வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தை எடுத்துக்குவோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் ஆமென் அல்லேலூயா நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விதமான பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். உங்களுக்கு சரீரத்தில் வரக்கூடிய வியாதியை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம், வேலை இல்லையே என்கிற ஒரு பயம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயத்திலே இருந்தாலும், இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை விட்டு நாம் விலகி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா பயத்துக்கும் நான் கர்த்தரை தேடினேன். சூழ்நிலையை நம்ம பார்க்க கூடாது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க கூடாது. சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை தேடி போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பயம் ஏன் வருகிறது? ஏன் பயம் வருகிறது? ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. பாவம் செய்யும் பொழுது பயம் இருக்கும், தவறு குற்றம் செய்யும் பொழுது பயம் வரும். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க, மடியில கனம், வழியில பயம். குற்றம் உள்ள மனசுதான் என்ன செய்யுமா? குறுகுறுக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விதமான பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? அந்த பயத்துக்கு காரணம் என்ன என்பதை பார்த்து அந்த காரியங்களை நாம் சரி செய்யப்படும் பொழுது கர்த்தர் எல்லா பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவைகளை விடுவிக்கிறார். சூழப்பாளையம் இறங்கி.
கர்த்தருடைய தூதன் யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. சூழ பாளையம் இறங்கி அவர் என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறார். தோத்துறோம். எதிரியிலும் கையிலிருந்து, பிசாசுடைய தந்திரத்திலிருந்து, பிசாசுடைய கண்ணிகளிலிருந்து, பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வரலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யூதராஜ சிங்கமாய் ஜெயம் கொடுக்கிறவராய் விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வர வைக்கும். நம்ம தைரியமா நிற்கணும், தைரியமா நிற்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நாம நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எல்லா இடுக்கணுங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து நடந்தா, அதே சங்கீதம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. காட்டுக்கே ராஜாவா இருக்கக்கூடியது சிங்கம். அது இருக்கக்கூடிய குகையிலிருந்து ஒரு கர்ஜனை செய்தாலே போதும், இருக்கிற இடத்திலே அது என்ன செய்ய? தனக்கு இரையை தேடிக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, அது கூட என்ன செய்யுமா? பட்னியா இருக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவனுக்கோ, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பரிசுத்தவான்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராயிருக்கிறார், நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். அப்ப நம்ம குறைவு மாறணுமா? கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு எந்த நன்மையும் என்ன செய்யாதான்? குறைபடாது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்ட நீதிமான் கூட்டமே, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு கேடகமும் மகிமையுமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிறார். ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எரேமியால வாசிக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தருடைய செவிகள் எப்படி இருக்கிறதா? திறந்தவைகளா இருக்கிறது. அப்போ நீதிமானா இருந்தும் நாம கூப்பிடுற சத்தத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் கேட்கலன்னா அதுக்கு தடையா இருப்பது என்னது? பாவம், நம்முடைய அக்கிரம சிந்தை கொண்டிருப்பனானால் தேவன் என் ஜபத்திற்கு செவி கொடா.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன செய்கிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவியை மந்தமாக்குகிறது என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது அழகாய் சொல்லுகிறாரு, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். பாருங்க, அவன் தூங்கும் பொழுது கூட சமாதானத்தை நாடுகிறான். சமாதானத்தோடு படுத்துக் கொள்ளுவேன். இந்த சமாதானத்தை தான் கர்த்தர் நமக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு படுக்கைக்கு போனா சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் என்ன செய்கிறது? தூங்க விட மாட்டேங்குது. ஏன்? நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அது கெடுத்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் மீது வைத்திட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. தாவீது அப்படிதான் இருந்தான். அவனுக்கு விரோதமா எதிரிகள் வந்தார்கள். பலவிதமான இக்கட்டுக்குள்ளாக அவன் சிக்கி கொண்டவனாக இருந்தான். தன் சொந்த சகோதர மகனே அவனை பகைத்தான். பல நெருக்கங்களை அவன் சந்தித்தான். ஆனால் அவைகள் மத்தியிலையும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நான் சமாதானத்தோடு என்ன செய்வேன்? படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானத்தை தருகிற அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?